ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, ஃப்ளட் வந்து டி கேட்டகரி ஃப்ளட். இதுல வந்து ஃப்ளோர்ல இந்த அளவுல தண்ணியில வண்டி கஸ்டமர் ஓட்டியிருக்காரு. ஓட்டினோன்னா உங்களுக்கு இந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து இந்த டோர்ஸோட உள்ள இந்த பீடிங்ஸ் வழியாவே டோட்டலாவே தண்ணி உள்ள போயிருக்கு. உள்ள போனது சார் எனக்கு பெருசா தண்ணியில வந்து மேட்டு நிலையில சார், கொஞ்சோண்டு இருந்தது, எனக்கு நான் காய வச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவரோட குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த அடிக்கடி வந்து அவரோட குழந்தைக்கு வந்து கோல்டு எஃபெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. சார் இது என்ன கம்ப்ளைண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்திருந்தாரு. சார் ஃப்ளட்ல எஃபெக்ட் ஆனதா நம்ம கேட்டிருந்தோம். கேட்கும் போது அவர் ஆமா சார், நான் என்கிட்ட கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது, நான் அப்பப்ப மேட்டு போட்டு எடுத்துட்டேன்னாரு. ஆனா வண்டி 1 மாசம் கழிச்சும் திறந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தண்ணி இன்னும் இருக்கு. அதாவது நம்ம ஏசி வண்டியை பொறுத்த வரையும் இந்த ஈரத்தோட நம்ம ரன் பண்ணும்போது ஏசி போடுவோம். இந்த ஏசியில வந்து ரீசர்க்குலேஷன் மோட் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ள இருக்க ஈரக்காத்து திருப்பியும் ஏசிக்குள்ள போயிட்டு திருப்பி நம்ம அதை சுவாசிக்கும் போது டெஃபினட்டாவே நம்மளுக்கு குழந்தைகளோ பெரியவங்களுக்கோ கண்டிப்பா வந்து கோல்டு எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதோட கரோஷன் சார், நான் தண்ணி கம்மியா தான் இருந்ததுன்ற ரீசன் வந்து பக்கத்துல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. கம்ப்ளீட்டாவே வந்து தண்ணி நிக்க ஸ்டில் இன்னும் தண்ணி நின்றுட்டு தான் இருக்கு. தெரியுதுங்களா? இங்க பாருங்க, இவ்வளவு தண்ணி 1 மாசத்துக்கு பிறகு இப்படி மேட் உறிஞ்சி வச்சிருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாவே ஃப்ளோரிங் வந்து ரெஸ்ட் ஆயிரும். நம்ம எல்லாமே கீழே அண்டர்சேஸ் பெயிண்டிங் வந்து அடிக்கிறோம். ஆனா கேபின்குள்ள தண்ணி இருந்தது அப்படின்னா இருக்கிற வரையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற வண்டியில இருந்து கழட்டின மேட்டு இதை காய வச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு 4 நாளா 5 நாளா காஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் தண்ணி வந்து உங்களுக்கு அழுத்த வந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது நாங்க மேல இருந்து கீழே நோக்கி போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இது மாதிரி இருக்கிற போது தான் தண்ணி இறங்கும். ஆனா டைம் எடுத்து உள்ள கரோஷன் ஆகுது. ரெண்டாவது உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸுக்காக தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஸ்பான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சைலன்சர் பைப்பு கீழே போயிட்டு இருக்கு. கீழே போயிட்டு இருக்க ஹீட் வந்து ஃப்ளோர் வழியா மேல கேபினுக்கோ காலுக்கோ நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மேட் வந்து திக்னஸா கொடுத்துருக்காங்க. நம்ம டைம் டிலே பண்ணி பண்றது மூலியமா இப்படி இது வந்து நீங்க பார்த்த வண்டியில இருந்து கழட்டின மேட்டு, அதாவது இங்க இருக்கிற லேயர்ல இருந்து ஸ்பாஞ்சி துண்டு துண்டாவே கட்டாகி போயிடுச்சு. இதை நாங்க ஊத்தும்போது நல்லாவே தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 1 மாசம் கழிச்சு கழட்டிருக்கோம். இவ்வளவு தண்ணி ஊத்திட்டு இருக்கு, ஸ்பாஞ்சும் டேமேஜ் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இப்ப மாட்டும் போது இதை ப்ராப்பரா மாட்ட முடியுமான்னு பார்த்தா டவுட் தான். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் டிலே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை குயிக்கா வந்து நீங்க கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப இது மாதிரி கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெஹிக்கிளை வந்து எல்லா கிளாஸையுமே இறக்கி விட்டுட்டு எல்லா கார்பரேட்ஸ், அதாவது கம்ப்ளீட்டா உள்ள வர ஒரிஜினல் கார்பரேட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு 2ல இருந்து 3 நாள் சன்லைட்ல காய வச்சு அதுல பஞ்சில ஈரம் குறையிற வரையும் நம்ம அதை காய வச்சிடணும். பிளஸ் இது மாதிரி ஓப்பனா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராப்பரா ஏர் அடிச்சு கிளீன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ரஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு எம்ரியில தேய்ச்சிட்டு நம்ம ஓரளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு, அதாவது ஒயிட் கலர்ல ஸ்ப்ரே டின் கிடைக்கும். தற்சமயம் ஒரு பெயிண்ட் அடிக்கிறது மூலமா ரஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அப்படி ப்ளோ பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற பிளாட்ஃபார்மை இன்னும் ஒரு 5 இயர்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கரோஷனை ஸ்டாப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது மாதிரி நம்ம கிளீன் பண்ணி மாட்டிடுவாங்க மெக்கானிக்கு. மாத்தின பிறகு நான் ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருக்கும்போது கால் வச்சு நம்ம போயிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்கார்றவங்க சொல்லுவாங்க, சார் கால் என்னால் வைக்கவே முடியாது. எல்லாம் ஸ்லிப்பர்ஸோட யாருமே ட்ராவல் பண்ணுறது கிடையாது. கால் நம்மளோட பாதத்தை கீழே வைக்கும் போது மேட் வந்து பயங்கரமாக சுடும். அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, இது மாதிரி மேட்டு ப்ராப்பராக இல்லை, அதோட ஹைட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைலாம் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக இதை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ரெமெடி கிடைக்கும். இல்லாட்டி பெட்டர் நம்ம புது மேட்டு போகிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.